ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புறேன். எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அதை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான். காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க விண்டோஸ். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே போய்க்கலாம். கம்ப்யூட்டருக்குள்ளே போனோம்னா டிஸ்பிசி போய்க்கலாம். டிஸ்பிசியில் வந்து ஓஎஸ் எதில் இருக்கோ அதில் போய்க்கலாம். விண்டோஸில் போய்ட்டு சிஸ்டம் 32 இருக்கும் பாருங்கள். சிஸ்டம் 32ல் போய்ட்டு ஆர்டிபி கிளிப்புன்றங்க பாருங்கள். இந்த ஆர்டிபி கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு நம்ம ரைட் சைடு கொடுத்துட்டு ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை கொடுத்துடணும். இதை கொடுத்துட்டு அப்படியே விட்டுறணும். இதை கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேங்க. ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு ஸ்டெப் இருக்குது. டிடபிள்யூஎம் இருக்குல்ல, டிடபிள்யூஎம் நம்ம கிளிக் பண்ணிட்டு ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதே மாதிரி கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட வேண்டியதான். ஸோ வந்து இது ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. போயிட்டு சிஎம்டி இதையும் ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ கைஸ், அதுக்கடுத்து வந்து நீங்கள் சிஎம்டி ஓப்பன் பண்ணோடனே இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. CMD/C ஸ்பேஸ் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ஈகோ ஆஃப் கோடு கொடுத்துட்டு கிளிப் அதே மாதிரி டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்டர் கொடுத்தோன்னே SFC/space/scan now ஸ்கேனை கொடுத்தோன்னா ஸ்கேன் ஆகுங்க. அது ஸ்கேன் ஆகி முடிஞ்சிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் உங்கள் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் அது அப்படி பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, காப்பி பண்ணி ஒர்க் பண்ணுறத விட இது என்ன பண்ணலாம், இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுருங்க. ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ வந்து இது சிம்பிள் ஸ்டெப்பு. நீங்கள் வந்து அந்த காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி வெளியே கொண்டு வந்து வச்சுருங்க. இதே மாதிரி தான் உங்கள் மொபைலோட ஃபைல்ஸ் இருக்குன்னா இங்கே மொபைல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி அதில் போடுங்க. காப்பி பேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணால் கண்டிப்பாக என்ன லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.